வெற்றிவேல் முருகனுக்கு பிப்ரவரி 7 தேய்பிறை சஷ்டி அன்றைய தினம் இந்த 3 பொருள் போதும். தீராத தரித்திரம் விலகி வறுமை நீங்கி உங்கள் வீட்டில் செல்வம் பணம் குவியும். அது என்ன பொருள், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இது ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை எப்போ எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு திதிகள் படி பார்த்திங்கன்னா சஷ்டி திதி மிகவும் உகந்தது. அதுலேயும் தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் தரித்திரம் இதெல்லாம் விலகுவதற்கு இந்த தேய்பிறை சஷ்டியை நம்ம பயன்படுத்திக்கணும். வளர்பிறை சஷ்டியில் திருமண வரம் வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு வளர்பிறை சஷ்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட இந்த சஷ்டி திதிகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த தேய்பிறை சஷ்டியானது தை மாதத்தில் வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. எப்படி தை கிருத்திகை தை பூசம் அது போல் சொல்கிறோமோ அதுபோல் தேய்பிறை சஷ்டி தை மாதத்தில் வருவது இந்த பிப்ரவரி 7ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினம் சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா அதிகாலை 4 மணி வரை தான் பஞ்சமி திதி. அதிகாலையிலேயே உங்களுக்கு சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுது, ஃபுல்லாக இருக்குது. அடுத்த நாள் 8ஆம் தேதி அதிகாலை 5:13 வரையும் சஷ்டி திதி. அப்போ 7ஆம் தேதி முழுவதுமாக நமக்கு சஷ்டி திதி இருக்குது. இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம செஞ்சோம் அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். நம்ம பண வரவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு பணம் நம்ம கையில் தங்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கணும். அது மாதிரி ஒன்று தான் இந்த பரிகாரங்கள்லாம். இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனே கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டாது. ஆனால் நமக்கு பணம் வருவதற்கான தடைகள் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அந்த பண தடையை நீக்குவதற்கு இந்த பரிகாரம் உதவும். அதே போல் நமக்கு வீண் விரயம் ஆகிக்கிட்டே இருக்குது. கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிச்ச பணம் வீணாக விரயம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த வீண் விரயத்தை தடுப்பதற்கு அந்த தடைகளை நீக்குவதற்கு சில தீய சக்திகள் கண் திருஷ்டி பொறாமையினால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு இந்த தேய்பிறை சஷ்டியில் இந்த பரிகாரம் ரொம்ப நம்ம செய்வது சிறப்பாக இருக்கும். அஷ்ட தரித்திரம் அப்படிம்பாங்க. தரித்திரம் அப்படின்னா கையில் காசே இல்லாமல் இருக்கிறது, வீட்டில் ஒரு பைசா கூட பணம் இல்லாதது, இதை தான் தரித்திரம்னு இல்லை. நிறைய விதமான தரித்திரங்கள் இருக்குது. அதில் ஒன்று பணம் வருவதற்கு நமக்கு ஏதாவது ஒரு வழியில் மற்றவர்களோட கண் திருஷ்டினால் பொறாமையினால் நமக்கு வரக்கூடியது கூட வராமல் தடைபட்டுடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்குவதற்கு இந்த தேய்பிறை சஷ்டியில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானோட படம் இருக்குது அப்படின்னா படத்தை தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருங்க. சிலை இருந்தால் கட்டாயம் அபிஷேகம் பண்ணி அதற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக ஏதாவது வச்சுட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க ஒன்றும் தப்பே இல்லை. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இது வேல்மாறல் இது மாதிரி பாராயணம் செஞ்சுட்டு அன்றைய நாள் முழுவதும் ஓம் சரவண பவ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கனாலும் முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நான் முன்னையே சொல்லிட்டேன், எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும், வீடும் சுத்தமாக இருக்கணும், நீங்களும் சுத்தமாக இருக்கணும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பும் சரி பின்னாடியும் சரி அசைவம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. பெண்கள் தீட்டு காலத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. குளித்து விட்டு சுத்தமாக இருக்கும்போது தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இது ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் செய்யலாமா அப்படின்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன் முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு அல்லது சாதாரண எண்ணெய் தீபமாவது ஏற்றி வச்சுக்குங்க. இதற்கு நமக்கு 3 பொருட்கள் தேவைப்படுகிறது. இந்த 3 பொருட்களும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்க வல்லதாக சொல்லப்படுகிறது.
இதற்கு முதல்ல ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது பீங்கான் கிண்ணம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா பீங்கான் கிண்ணம்லாம் எல்லாத்து வீட்லயும் இருக்காது. மிடில் கிளாஸ் வீட்ல ஒரு சிலர் வீட்ல இருக்கும். ரொம்ப வசதி இல்லாதவர்கள் வீட்ல இந்த அகல் விளக்கு தான் இருக்கும். அதனால இந்த அகல் விளக்கே நமக்கு போதுமானது. இதில் கல்லுப்பை போடணும். எவ்வளவு அப்படிங்கிற அளவெல்லாம் இல்லை. அந்த அகல் விளக்கு வெளியிற மாதிரி நிறைய இருக்கணும். அந்த கல்லுப்புக்கு மேலே 3 அல்லது 5 எண்ணிக்கையில் மிளக வைக்கணும். அதற்கு மேல் வச்சிங்க அப்படின்னா 7, 9 இது மாதிரி எண்ணிக்கையில் வைங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு படிகார கல்லை வச்சிடணும். இப்போ இந்த விளக்கு இருக்கு இல்லையா, அதை நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம முருகப்பெருமானோட முதன்மை பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க. இதை தினமுமே அதிகாலையில் எழுந்து 108 முறை ஜபிக்கிறவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் விரைவில் வந்து சேரும் அப்படிம்பாங்க. இந்த பீஜ மந்திரத்தை அந்த அகல் விளக்க கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஓம் சௌம் சரவண பவாய நமக, இதில் சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரத்தோட சௌம் அப்படிங்கிற முருகனோட பீஜ எழுத்து இருக்கு இல்லையா, இது இணையுது. இது இணைந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திரம், வறுமை, பகை, அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி கல்வி செல்வம் அருளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இதை யார் ஒருத்தர் செவ்வாய்க்கிழமையில அதிகாலையில் 108 முறை ஜெபித்து அவர்களுடைய வேண்டுதலை சொல்கிறாங்களோ அவங்க வேண்டுனது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இப்போ நம்ம அந்த அகல் விளக்க கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 6 முறை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும். சொல்லிட்டு இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, பீரோவில் பணம் வைக்கிற பட்சத்தில் பீரோவுக்கு மேலேயோ அல்லது கீழோ வைக்கலாம். இல்லை நாங்கள் செல்ஃப்லேயே பணம் வைப்போம், எங்கள் வீட்டில் பீரோலலாம் வைக்கிறது இல்லை, பீரோவே இல்லை அப்படிங்கிறவங்க செல்ஃபில் பணத்தை வைக்கிறீங்கன்னா அந்த செல்ஃபுக்கு மேலேயோ கீழேயோ வைக்கணும். அந்த பணத்துக்கு பக்கத்திலே வைக்கணும்னு இல்லை. இதில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, மிளகு, படிகாரம் இது 3ம் அடுத்த தேய்பிறை சஷ்டி வரை அப்படியே அங்கேயே இருக்கணும். அடுத்த மாத தேய்பிறை சஷ்டி வரும்போது அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, மிளகு இதை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. படிகாரத்தை நீங்கள் அடுத்து ஒரு தேய்பிறை சஷ்டி வரையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் அந்த படிகாரத்தை மாற்றி வச்சிடணும். இது போல் நம்ம செய்யும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். ஆனால் இந்த எளிமையான பரிகாரத்தை முருகப்பெருமானை நினச்சி மனதார வேண்டிக் கொண்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன், கண் திருஷ்டி, பொறாமையினால் வரக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகி பணம் வருவதற்கான வழிகள் பிறக்கும். பணம் செல்வம் சேரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.